வணக்கம். என் பெயர் பிரபுராஜ்குமார், செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர். தஞ்சாவூர் மேம்பாலம் பகுதியில் செயல்படுற பார்வைத்திறன் குறையுடையோர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எங்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பீச் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோமே தவிர்த்து அதை உணர்ந்ததில்லை. ஏன்னா எங்களுக்கு பார்வைத்திறன் இருக்கிறதுனால எங்களை யாரும் கூட்டு போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை எங்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனை முன்னிட்டும் அவங்க இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஆண்டு இறுதித் தேர்வு எக்ஸாம் எழுத போகிறதுனால அவங்கள ஊக்குவிக்கும் வகையிலும் இன்றைக்கி ஒரு நாள் சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதன்படி தஞ்சாவூர்லேருந்து 2 பஸ்ஸில் சுமார் 100 மாணவ மாணவிகள் அவங்கள இன்றைக்கி எங்கள் சொந்த செலவுலேயே அவங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு இங்கே வேளாங்கண்ணி ஆலயத்தில் அவங்க வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே அமைதி பிரார்த்தனை ஈடுபட்டாங்க. மேலும் வர்ற வழியில் சிக்கல் கோயிலுக்கும் போகணும் அப்படின்னாங்க. அங்கேயும் பார்த்துட்டு தான் இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்தோம். இங்கே வேளாங்கண்ணி கடற்கரையில் மாணவ மாணவிகள் ரொம்ப உற்சாகமாக கடலில் இறங்கி தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளோட எங்கள் அறக்கட்டளை பணியாளர்கள் மற்றும் அந்த மேம்பாலம் பார்வைத்திறன் குறையுடையோர் பள்ளி ஆசிரியர்களும் பாதுகாப்பு வழிமுறைகளோட இந்த மாணவர்கள் மாணவ மாணவிகள் இந்த இன்னைக்கு கடற்கரையில் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்களோட மகிழ்ச்சிகரமான தருணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கடலில் படிக்கும் போது கேட்டிருக்கோம், கடல் ஓசையை கேட்டிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் உணர்ந்ததில்லைன்னு சொல்லி கடலில் அந்த கடல் தண்ணி அவங்க காலில் பட்ட உடனே அப்படி ஒரு சொல்ல முடியாத மகிழ்ச்சி அவங்க வெளிப்படுத்தினாங்க. மேலும் அவங்க இங்கே நடந்து வரும்போது நிறைய குப்பைகள் இருக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களே வாலண்டியராக இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து குப்பையும் அவங்க அகற்றினாங்க. இது ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருந்துச்சு. நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த பசங்களை நீங்க கொண்டு என்ஜாய் பண்றீங்க? நாங்க அறக்கட்டளை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட இது நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா அதுலலாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பார்வைத்திறன் குறையுடையோர் பள்ளி மாணவ மாணவிகள் இன்னைக்கு அவங்க கடலை பார்த்துருக்காங்க. ஐ மீன் கடல் தண்ணி எப்படி இருக்கும், அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், கடல் காற்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க உணர்ந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் அவங்க முகத்திலேயே தெரிஞ்சுது. அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மன நிறைவு. இது நாள் வரைக்கும் செஞ்ச நிகழ்ச்சியிலேயே இது ஒரு மிகச்சிறந்த எங்களை மன நிறைவை மன திருப்தியை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தஞ்சாவூர் அரசு பார்வைத்திறன் குறையோருக்கான மேல்நிலைப் பள்ளியிலேருந்து டூர் வந்திருக்கோம். இந்த டூர் மாவட்ட ஆட்சியர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அவங்களோட அனுமதியோட எங்களுக்கு ஜோதி ட்ரஸ்ட் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பில் இந்த டூர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒரு நாள் டூர் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் வணங்கிக்கிட்டாங்க. ப்ளஸ் அந்த பீச்சில் கடற்கரையில் கால்லாம் நினச்சி என்ஜாய் பண்ணாங்க. இந்த சுற்றுலா அரேஞ்ச் பண்ணி தந்த எங்களுக்கு அனுமதி தந்த மாவட்ட ஆட்சியர் மட்டும் அதுக்காக எல்லாமே மெனக்கிட்டு எல்லாம் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணி தந்த ஜோதி ட்ரஸ்ட் அவங்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றி. அவங்க காலை உணவு கொடுத்தாங்க, மதிய உணவு கொடுத்தாங்க, காலை மாலை 2 நேரம் ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே கொடுத்து நல்லபடியாக உபசரிச்சாங்க. தேங்க்யூ. என்னுடைய பேர் இளமுருகன். தஞ்சாவூர் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்தோம். காலையில் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு கடலில் கால் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு கூட்டிகிட்டு வந்த என்னோட டீச்சர்ஸ் ஜோதி ட்ரஸ்ட் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க.